Alhamdulillah. Al-Fatiha. A'udhu billahi minash shaitani rajim. Bismillahir Rahmanir Rahim. Alhamdulillahi Rabbil Alameen. Ar-Rahmanir Rahim. Maliki Yawmiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. Siratal ladzina an'amta alayhim. Ghairil maghdubi alayhim waladdallin. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளால இந்த வகுப்புல பங்கு பெறுறதுக்கான வாய்ப்பை அல்லாஹ் நம்மளுக்கு தந்ததுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகம் நன்றி சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ். நான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலா இந்த வகுப்பை தொடர்ந்து செய்ய வச்சிட்டு இருக்காங்க அல்லாஹ். இந்த வகுப்புனால தான் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது அல்லாஹ்வுடைய நினைப்புல நம்ம இருக்கோம். இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்னா, ஒண்ணு சமைச்சிட்டு இருப்போம். இல்ல அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு, ஃபோன் பார்த்துட்டு, சீரியல் பார்த்துக்கிட்டு, நம்மளுடைய டைம நம்ம எவ்ளோ வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனா இங்க வந்ததன் மூலமா நம்ம எவ்ளோ கத்துக்கிட்டு இருக்கோம். எவ்ளோ விஷயங்கள அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துட்டே இருக்காரு. யங்ஸ்டர்ஸ்லாம் நெறைய பேசி எவ்ளோ விஷயங்கள் அல்லாஹ் நம்மளுக்கு கத்துக் குடுத்து, சின்ன பிள்ளைங்க குரான் படிக்கிறதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு அவ்ளோ அல்லாஹ் ஆர்வத்த குடுத்து, நெறைய சொந்தங்கள குடுத்து, எவ்ளோ பேரு வேற வேற ஊர்ல இருந்து கனெக்ட் பண்ணி, அவங்களோட இன்னைக்கு நம்ம அவ்ளோ ஃப்ரெண்ட்லியா, குடும்பமா கல்யாணங்களுக்கு கூப்ட்டு, அந்த மாதிரி சொந்தமா இருக்கிறதுக்கான வாய்ப்ப அல்லாஹ் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கோம் அப்படிங்கும்போது, ஒருத்தர் குரான் படிப்பாங்க. அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டக்குன்னு நம்ம மனசு அந்த சுமையிலிருந்து, பாரத்திலிருந்து, கவலையிலிருந்து டக்குன்னு மாறிரும். அந்த மாதிரி எவ்ளோ விஷயங்களுக்கு இந்த வகுப்ப அல்லாஹ் பயனுள்ளதாக்கி குடுத்துருக்காரு. அதெல்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபோன் வேணும். அந்த ஃபோனையும் குடுத்து, நெட் போடுறதுக்கு காச குடுத்து, இதுக்கெல்லாம் நம்ம நெனச்சு நெனச்சு அல்லாஹ்க்கு தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்கமா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். பேசுறது, கேட்கறது, எல்லா விஷயங்களுக்கும் நம்ம ஞாபகத்தோட நன்றி சொல்லக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். நம்ம இங்க வந்திருக்கிறதே, இந்த வாய்ப்பே நம்மளுக்கு அல்லாஹ் கிட்ட மீண்டு போறதுதான். அல்லாஹ் கிட்ட நம்ம பண்ணிட்டு வந்த அந்த கலகத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்டு, பாவ மன்னிப்பு கேட்கிறதோட மட்டும் இல்லாம, அல்லாஹ் தான் அனைத்தையும் செய்கிறார். அப்படிங்கிறத தொடர்ந்து திக்ரா தினமும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கமா? நடக்கிற விஷயங்கள் அனைத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமா? அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செய்றாரு. அப்படிங்கிறத நம்மள நாமளே பரிசோதிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஸோ அந்த கவனத்தோட நம்ம அனைவரையும் அல்லாஹ் இருக்க செய்வாராக. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு 3 பேரு பேச போறாங்க. இர்ஃபான், சஃப்னா, தாரா. ஃபர்ஸ்ட் யார் பேசுறீங்க? சஃப்னா பேசுமா. சலாமுன் அலைக்கும். வலைக்கும் சலாமுன் அலைக்கும். இன்னைக்கு குரான்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் மறைக்கப்பட்டவை பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 3-5 ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றாங்கன்னா, பூமியின் மீதோ அல்லது வானத்திலோ எந்த ஒன்றும் அல்லாஹ்விடமிருந்து மறைக்கப்பட்டதாக இல்லை. நம்ம யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்தது நம்மளுடைய ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அது நம்ம தெரிஞ்சு செய்யறோம், அடுத்தவங்களுக்கு தெரியாம செய்யறோம், எல்லாத்தையுமே அறிந்தவங்க நம்மளுடைய ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் அல்லாஹ் குரான்ல வெளிப்படுத்துறாங்க. 4:108 அல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் மக்களிடமிருந்து மறைத்துக் கொள்கின்றனர். ஆனால் அவர் வெறுக்கின்ற யோசனைகளை அவர்கள் தாங்கி இருக்கும் போது, அவர்களுடன் அவர் இருக்கின்ற போதிலும் அல்லாஹ்விடமிருந்து மறைத்து கொள்ள அவர்கள் கவலைப்படுவதில்லை. அவர்கள் செய்கின்ற ஒவ்வொன்றை பற்றியும் அல்லாஹ் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். அல்லாஹ் தான் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். நம்ம வெளிப்படையா செஞ்சாலும் சரி, அது ரகசியமா செஞ்சாலும் சரி, அதை முற்றிலுமாக அறிந்தவர் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். 11:5 அல்லாஹ் சொல்றாங்க, உண்மையில் தங்கள் உள்ளார்ந்த எண்ணங்களை அவர்கள் மறைத்துக் கொள்கின்றனர். அவற்றை அவர்கள் அழிந்து கொள்வதிலிருந்தும் தடுத்து விடுவதைப் போல நடப்பதென்னவெனில், அவர்கள் தங்களுடைய ஆடைகளால் தங்களை மூடிக்கொள்ளும் போதே அவர்களுடைய எல்லா ரகசியங்களையும் அறிவிப்புகளையும் அவர் அறிகின்றார்.
அவர் உள்ளார்ந்த எண்ணங்களை அறிகின்றார். நம்ம உள்ளார்ந்த எண்ணங்கள் அது நல்லதா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் கெட்டதாங்கிறத நம்ம உள்ளார்ந்த எண்ணங்களை அறிந்தவர் நம்மளுடைய ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் இதுல வெளிப்படுத்துறாங்க. 20:7 அல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய நம்பிக்கை உறுதியை நீங்கள் பகிரங்கப்படுத்துகிறீர்களோ இல்லையோ, அவர் ரகசியங்களையும் அதனை விடவும் மிகவும் மறைக்கப்பட்டவை அனைத்தையும் அறிகின்றார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. ரகசியங்களையும் நம் வெளிப்படையா உள்ளதையும் அறிகின்றவர், மறைக்கப்பட்டதையும் அறிகின்றவர் ரப்பில் ஆலமீன் மட்டும்தான். 27:75 அல்லாஹ் சொல்றாங்க, வானங்கள் மற்றும் பூமியில் அல்லாஹ்விடமிருந்து மறைக்கப்பட்டவை எதுவும் இல்லை. ஒவ்வொன்றும் ஆழ்ந்ததோர் பதிவேட்டில் உள்ளது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் ரப்புல் ஆலமீன் பதிவேட்டுல பதிஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதை எப்பவுமே பார்க்கிறவங்களாவும் கேட்கிறவங்களாவும் இருக்காங்க. அதை தெரிஞ்சு நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமா செய்யக்கூடியவங்களா இருக்கணும்னு அல்லாஹ் வெளிப்படுத்துறாங்க. 35:44 அல்லாஹ் சொல்றாங்க, இவர்கள் பூமியில் சுற்றித் திரிந்து அவர்களுக்கு முந்தியவர்களுக்கு நேர்ந்த விளைவுகளை கவனித்து பார்க்கவில்லையா? இவர்களை விட இன்னும் வலிமை மிக்கவர்களாக அவர்கள் இருந்தனர். வானங்களிலோ அன்றி பூமியின் மீதோ அல்லாஹ்விடமிருந்து எந்த ஒன்றும் மறைக்கப்பட்டுவிட முடியாது. அவர் சர்வமும் அறிந்தவர், சர்வ சக்தி உடையவர். நம்மளை விட மேலான அதிகாரம் உள்ளவங்களும் மேலான வலிமை உடையவங்களும் எவ்வளவு பேர் இந்த பூமியில இருந்திருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்ததெல்லாம் நீங்க கவனிக்கிறது இல்லையா? அல்லாஹ் சொல்றாங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினையா நம்ம எடுத்துக்கிட்டு அல்லாஹ் அனைத்தையும் அறிந்திருக்கின்றார் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம செயல்பட்டுக்கணும்னு சொல்றாங்க. 40:16 அல்லாஹ் சொல்றாங்க, அதுதான் ஒவ்வொருவரும் முற்றிலும் வெளிப்படுத்துகின்ற நாளாகும். அவர்களில் எவரும் அல்லாஹ்விடமிருந்து எந்த ஒன்றையும் மறைக்க மாட்டார்கள். ஆட்சி அதிகாரம் அனைத்தும் அந்நாளில் அவருக்கே எவருக்குரியது? அல்லாஹுக்கு ஒருவருக்கு தான் மேலதிகாரம் உடையவர். மேலதிகாரம் உடைய ரப்புல் ஆலமீன் கையில தான் எல்லாமே இருக்குது. 41:40 நிச்சயமாக நம்மளுடைய வெளிப்பாடுகளை திரிப்பவர்கள் நம்மை விட்டும் ஒளிந்தவர்களாக இல்லை. நரகத்தில் வீசப்படுகின்ற ஒருவன் மேலானவனா அல்லது உயிர் தெழுப்பப்படும் நாள் என்று பாதுகாப்புடன் வருகின்ற ஒருவரா? நீங்கள் விரும்பிய எதையும் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் பார்ப்பதாக அவர் இருக்கின்றார். நாம நரகத்துக்கு போனோமா சொர்க்கத்துக்கு போவோமாங்கிறது நம்மளுடைய செயல்கள் மூலியமாவே அல்லாஹ் நமக்கு இது பண்றாங்க. 69:18 அந்நாளில் நீங்கள் அம்பலப்படுத்தப்படுவீர்கள். உங்களுடையதில் எந்த ஒன்றும் மறைக்கப்பட்டதாக இருக்காது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் ரப்புல் ஆலமீன் பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ நம்ம அதை யோசிச்சு செயல்பட்டு அதன்படி நம்ம குரானை ஃபாலோ பண்ணி நல்லபடியா நடந்துக்கணும். 14:38 ரப்புல் ஆலமீன் சொல்றாங்க, எங்கள் இறைவா, நாங்கள் மறைத்து வைப்பவற்றையும் நாங்கள் அறிவிப்பவற்றையும் நீர் அறிவீர். பூமியின் மீதோ அன்றி வானங்களில் உள்ளவையோ எந்த ஒன்றும் அல்லாஹுக்கு மறைவானது அல்ல. அல்லாஹுக்கு மட்டும் கட்டுப்பட்டு அல்லாஹு மீது மட்டும் நம்பிக்கை கொண்டு மறு உலகின் மீது மட்டும் நம்பிக்கை கொண்டு நன்னறியானதொரு வாழ்வு நடத்துகிறவர்களுக்கு அவர்கள் அஞ்சுவதற்கும் எதுவும் இல்லை, அன்றி துக்கப்படவும் மாட்டார்கள். இந்த வாய்ப்பை தந்த ரப்புல் ஆலமீனுக்கு அனைத்து புகழும். சலாமுன் அலைக்கும். சிறப்பான நினைவூட்டல்மா. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் மறைவா வச்சிருக்காங்க. அதன் மீது நம்ம நம்பிக்கை கொள்ளும் போதுதான் நம்ம உண்மையான நம்பிக்கை கொள்றோம். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை மறைவா வச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. என்ன குழந்தை பிறக்கும், யாரை கல்யாணம் பண்ணுவோம், எந்த ஊர்ல வாழ்வோம், நிறைய நம்ம மறைவான விஷயங்கள் பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு. நாளைக்கு என்ன நடக்கும், எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஒரு இதே நம்மளுக்கு இருக்காது. மாஷா அல்லாஹ். நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிற அந்த எதிர்பார்ப்புலதான் நம்மளுக்கு அந்த வாழ்க்கையே அவ்வளோ அழகான ஒண்ணா இருக்கு. இப்போ மறைக்கப்பட்டு இருக்கிற அந்த மறு உலகத்தை பத்தின சிந்தனை கொண்டவங்களா, அதை நோக்கி போகக்கூடியவங்களா, அந்த கவனம் கொண்டவங்களா அல்லாஹ் நம்ம அனைவரையும் அருள் பாலிக்கணும் இன்ஷா அல்லாஹ். சிறப்புமா, மாஷா அல்லாஹ். அடுத்து யார் பேசுறீங்க?
அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம் சிஸ்டர். இன்னைக்கு நான் ஒரு எங்க ஸ்கூல்ல ஒரு ஈவெண்ட் நடக்கும். டெய்லிக்கும் ஒரு ஒரு டீச்சர்ஸை செலக்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அவங்க ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, பேசிடணும். அது மாதிரி எனக்கு அதுவும் என்னன்னா ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் நம்மளுக்கு அந்த என்ன டாபிக்னே தெரியும். நிறைய பேப்பர்ல எழுதி எழுதி போட்டு வச்சிருப்பாங்க. அது என்ன டாபிக்ன்றது நம்மளுக்கு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் தெரியும். அதுக்குள்ள 5 மினிட்ஸ்க்குள்ள நம்ம ரெடி பண்ணிட்டு அந்த அசம்பிளி நடக்கும்போது நம்ம போய் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அது நம்ம இங்கிலீஷ்ல தான் அதை சொல்லிடணும். 5 மினிட்ஸும் இங்கிலீஷ்ல பேசணும். இது கம்யூனிகேஷன் நல்லா வரணுன்றதுக்காக ஸ்கூல்ல பண்ற ஒரு இது. ஸோ அப்போ எனக்கு என்ன வந்ததுன்னா ஹவுஸ் ஃப்ளை, அதாவது இதை வச்சு என்ன பேசுறது ஒண்ணுமே புரியல. ஃபோனையும் வாங்கிடுவாங்க. அந்த ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 2 செகண்ட் தான் என்னால் அந்த ஃபோனையே பார்க்க முடியுது. ஸோ எனக்கு ஹவுஸ் ஃப்ளைன்னோடனே எனக்கு அந்த 22, 75, 73 அந்த புனித யாத்திரை, அந்த இது ஹஜ்ஜி சூரா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுல தான் அந்த ஈயை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்க உங்ககிட்ட இருந்து ஏதாவது எடுத்துட்டு போச்சுன்னா உங்களால அதை திரும்பி வாங்க முடியாது, உங்களால திருப்பி அதை இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் அதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வச்சு என்ன பேசுறது சுத்தமா எனக்குமே அந்த டைம்ல என்ன பேசுறதுனே தெரியல. ஈ உட்காந்து பண்டங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் பேசலாம் தான் இருந்தேன். ஆனா எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. சரி ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அந்த சேட் ஜிபிடி கிட்ட கேட்கும்போது படிக்க கூட முடியல. அது ஒரு சென்டென்ஸ் தான் படிச்சேன். அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ ஈ சப்போஸ் ஒரு சுகரை எடுக்க போகுது அப்படின்னா என்ன பண்ணும்னா, அது ஒரு அதோட சலைவா அப்படியே விட்டு என்ன ஆகுனா, இப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க எல்லாருக்குமே 99.9% அவங்களுடைய செரிமானம் எங்கன்னா அவங்களுடைய வயிற்றுக்குள்ளதான். இந்த ஈ அந்த விட்டவுடனே என்ன ஆகும்னா, அது அதோட நெக்டாரை வச்சு அது உரியும் போது என்னன்னா அங்கேயே பாதி செரிமானம் ஆயிடும், வெளியிலேயே செரிமானம் ஆயிடும். இது எப்படி ஈஸியா விளக்கலாம்னா, இப்போ ஒரு புலியோ இல்ல சிங்கமோ இருக்குன்னு வச்சுங்களேன். அது ஒரு மாமிசத்தை சாப்பிட்டுச்சுன்னா அதோட தாடையில இருந்து எடுத்தீங்கன்னா அது மாமிசமா தான் இருக்கும். ஆனா ஈயோட வாயில இருந்து அது சுகர் தான், அந்த சர்க்கரையை தான் சாப்பிட்டுருக்கோம். ஆனா நீங்க பாதி செதுக்கப்பட்டது தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ அல்லாஹ் சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த எடுத்துட்டு போச்சுன்னா உங்களால திருப்பி அதுக்கு எடுக்கவே முடியாது. சப்போஸ் நம்ம நினைச்சுக்கிறப்ப ஒரு மருந்து வச்சு சாகடிச்சு அது வாயை ஓபன் பண்ணி பார்த்தா முடியும். இப்போ அந்த எந்திரன் படத்துல கூட வந்திருக்குல்ல, அந்த கொசு அந்த பிளட்டை குடிக்கும், இது இந்த இது அது மாதிரிலாம் சொல்ற அந்த டெக்னாலஜி கூட இனிமேட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அது மாதிரிலாம் நான் யோசிச்சு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அது ரீசன் என்னன்னா, அது பாதி வெளியிலேயே செரிமானம் பண்ணிடும். சுகரை நம்ம அது வாயிலேருந்து நம்ம எடுக்கவே முடியாது. செரிமானமான ஒரு விஷயத்த தான் எடுக்க முடியும். அதுதான் எல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட இருந்து ஏதாவது எடுத்துட்டு போச்சுன்னா உங்களால திருப்பி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ். சரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ரொம்ப ஒரு அருமையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. மசாலா வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பர் இன்ஃபர்மேஷன். அது லிக்யூடா ஆக்கிறதுனாலதான் அது கிட்ட இருந்தும் நம்ம எடுக்க முடியாதுங்கிறதையும் ஒரு தடவை சொன்னாங்க. அதாவது அது அந்த பொருள் அதாவது ஈ எடுத்துட்டு போச்சுன்னாக்கா நம்ம ஈய கையில பிடிக்கிறது பாசிபிலிட்டியே இல்லை. நம்மளுடைய திங்கிங் அப்படிதான். ஈய அடிக்க முடியாது, ஈ ரொம்ப ஈஸியா எஸ்கேப் ஆகுதுன்னா அதனுடைய கண் 360 டைமென்ஷன்ல சுத்தும். அது ஈய பிடிக்கிறது வெறும் கையால பிடிக்கிறது கஷ்டம். நம்ம இப்ப என்னுடைய திங்கிங் அதுதான். சரி ஈ எடுத்துட்டு போச்சுன்னா ஈ எங்கிருந்து பிடிக்க முடியும், அந்த ஏதாவது எடுத்து போச்சுனாக்கா அது நம்ம எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டம். பட் இது ஒரு அந்த டைமென்ஷனே மாத்திடுச்சு. மாஷாஅல்லாஹ், நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன், நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு சொன்ன விஷயத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். அல்ஹம்துலில்லாஹ். ஈ பத்தி ஆமா இன்னும் நிறைய கேதர் பண்ணி சொல்லுங்க சிஸ்டர். அந்த கண்ணை பத்தி கூட நிறைய சொல்றாங்கல்ல, வேற வேற பக்கம் பார்க்கக்கூடிய நிறைய கூட்டு கண்கள் நம்மளுக்கெல்லாம் ஒரு கண்ணு தான் இருக்கு, அதுக்கு நிறைய கண்கள் இருக்கு, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைட்ல பார்க்கும் அப்படிலாம் நிறைய சொல்றாங்க இல்லையா? ஸோ இன்னும் கொஞ்சம் கேதர் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். 2 மினிட்ஸ்லயே முடிச்சிட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லா. அல்லாஹ் ஒரு வார்த்தைய அது குரான்ல சொல்றாங்க அப்படின்னா அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம், பாய் சொன்ன மாதிரி நம்ம வேற ஒண்ணு நினைச்சுக்கிறோம், அது பறந்து போயிடும், பிடிக்க முடியாது அப்படின்னு. பட் அந்த உணவை அது லிக்யூட் பண்ணிடுது. ஸோ அதில் நம்மளால அதை எடுத்துட்டு போறத பிடிக்க முடியாது, அது ஜீரணமும் ஆக்கிடுது. ஸோ அதே நிலையில அது இருக்கிறதும் இல்லை. ஸோ
எப்படி எப்படியெல்லாம் எல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த விஷயத்த விளக்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றாங்கல்ல, பெருங்கடலே மையானாலும் உன்னால எழுத முடியாது அதுக்கு விளக்கம். இதெல்லாம் கேட்கும்போது அப்படிதான் தோணுது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, வேற யாரும் பேசுறீங்களா? சரி, நான் இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க சிஸ்டர். இது வந்து அல் நூர்ல 25ல 35, அந்த 22ல 35 அல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அல்லாவுடைய ஒளியை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது எப்படின்னா, ஒரு குழல், அதுக்குள்ள வந்து அந்த எண்ணெய் வந்து கிழக்கத்தையும் வல்லாது மேற்கத்தையும் வல்லாதது, அந்த ஒளிக்கு மேல் ஒளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் நம்ம டியூப் லைட் நம்ம பார்க்கலாம். அது சேம் கான்செப்ட் தான் அங்க. அங்க வந்து யாரும் அந்த டெஸ்லாவோ இல்ல தாமஸ் அல்வா எடிசாவுக்கோ இந்த விஷயம் தெரியாது. குரான்ல வந்து அல்லாஹ் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா, டியூப் லைட்டை பார்க்கும் போதுதான் எனக்கு இந்த இந்த சூறா தான் எனக்கு ஞாபகமே வரும். அந்த டியூப் அந்த அந்த நம்ம கரண்ட்டை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்த எண்ணெயை நம்ம பார்த்துருக்கோமா? ஜஸ்ட் நம்ம சுவிட்ச் போட்டோன்னே வீடே எல்லாம் பிரகாசம் ஆயிடும். இந்த வெளிச்சமே இவ்வளோ பிரகாசமா இருக்கும்போது அல்லாவோட ஒளி எப்படி இருக்கும்? அது நினைக்கும் போது எனக்கு சுவிட்ச் போடல, எனக்கு இந்த இந்த சூறா கம்பல்சரி அது ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்து நம்ம மாஷா அல்லாஹ் சொல்லணுன்ற அளவுக்கு அது வரும். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ், நிறைய விஷயம் வச்சிருக்கீங்க. கொஞ்சம் அடிக்கடி பேசுங்க, இன்ஷா நாங்களும் அல்லாஹ். நிறைய கத்துக்குவோம். இன்ஷா அல்லாஹ். நானும். அதாவது ஒரே ஒரு லைன் தான் சிஸ்டர் சொல்றீங்க. ஆனா அதை கேட்கும் போதே வந்து ஒரு லைட்டு அப்படியே வீட்டையே பிரகாசமாக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி, அல்லாங்கிற அந்த ஒருத்தரை உள்ள எடுக்கும் போது வாழ்க்கையே அப்படிலாம் தோணுது எனக்கு. அப்படி மாஷா அல்லாஹ் அப்படி இருக்கு. நீங்க சொல்றது வந்து டக்கு டக்குன்னு கிராஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். வேற யாரும் ஏதோ சொல்றீங்களா? இததான் நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லிட்டு இருந்தேன். இந்த வெஃபெக்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நம்ம வந்து எவ்வளவு விஷயங்களை வந்து கத்துக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல அவங்க படிக்கிற விஷயங்களை, சிந்திக்கிற விஷயங்களை, கேட்கிற விஷயங்களை ஷேர் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அந்த கடவுளுடைய தன்மைகளை, கடவுளை பத்தி நினைவு கூறும் போது நம்மளுக்கு அந்த 1 hour 1/2 hour குரான் படிக்கிறாங்க, படிக்கும் போது கேட்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே அந்த கடவுள் பத்தின அச்சம், அவருடைய நினைவூட்டல்கள், அவர் கொடுத்திருக்கிற அந்த அருட்கொடைகளுக்கு நம்ம நன்றி சொல்றது, பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறது, அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கடவுள் நம்மளுக்கு வந்து மேராஜ் இவங்க இந்த தாரா வந்து நம்ம அரபிக்ல தாராவா? ஆமா ஆமா, அதே தாராதான். ஓ ஓ டிஃப்ரெண்டான ஆங்கிள் இப்ப எனக்கு தெரியுறாங்க அவங்க. அவங்க முதல்ல பேசும்போது கூட எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்க வந்து அந்த பிளட் செல்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இம்யூன் செல் வந்து எப்படி வேலை செய்யும். அத ஆமா தானே தாரா சிஸ்டர், நீங்க வந்து அந்த இத செல்ல பத்தி சொன்னீங்கல்ல, ஒயிட் பிசி ஆர்பிசி பத்தி. அது போய் போர் வீரர் மாதிரி போய் அது வந்து எப்படி பாதுகாப்புக்காக பின்னாடியே போய் அந்த வைரஸை கொண்டு நம்மளை எப்படி பாதுகாக்குது, நம்ம உடம்புக்குள்ளேயே எல்லாம் வந்து எப்படி ஒரு பாதுகாப்பு சிஸ்டம். கற்பம் கற்பிப்போம்னு சொன்னாங்களா? அவங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது சொன்னாங்க. கிளாஸ்ல தான் சொன்னாங்க. அது ஃபர்ஸ்ட் அவங்க பேசுனது, இப்ப செகண்ட் பேசியிருக்காங்க. சரி சரி சரி. வந்து அந்த ஏதாவது படிக்கும் பொழுது எனக்கு அவங்க சொன்ன அந்த இது ஞாபகம் வரும். அது எப்படி போய் அந்த பிளட் செல்ஸ் வந்து, அதுக்குதான் ரத்தம் நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? சோ ரத்தம் நல்லா இருந்ததுன்னா அது போய் அந்த வைரஸ் பாக்டீரியா அப்படியே சுத்தி வளைக்குது அம்புட்டோம். ஒயிட் பிசி போய் சுத்தி நின்று அதை அப்படியே கொன்றுது. அதை பார்க்கும்போது எனக்கு அவங்க சொன்னது அன்னைக்கு அப்ப எனக்கு ஞாபகம் வரும். அது இன்னும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு அவங்க சொன்னது. இந்த மாதிரி அவங்க சொல்ற இந்த ஒவ்வொரு விஷயமே மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். தாரா ஜாஸ்தி பேசுறதே இல்ல, திடீர்னு பேசிட்டாங்க. ஆமா, அதுக்குதான் இப்ப பேர் போட்டிருக்கு. இந்த வாரம் போட்டது கூட கொஞ்ச நேரம் பேசுவாங்கன்னு நினைச்சு சொன்னேன். தெரிஞ்சுக்கிட்டேன்ல, அரபிக் கிளாஸ்ல ஒரு வழியாகிடும் அவங்கள. நீங்க சொல்லுங்க. இல்ல பிரதர், தாரா சிஸ்டர் சொன்னது நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பேசுனதும் நல்ல ஒரு நினைவூட்டல். இது வந்து இந்த உள்ளது வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு சயின்டிபிக்கா சொன்னது. நம்மளுக்கு அந்த வசனத்தை இன்னொரு நல்ல புரிதல் கொண்டு வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பு சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு அவங்க பேசுறது கேட்கும் போது வந்து இந்த சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் லெட்டர் ஒன்று வருது இல்லையா? அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னாக்கா கண்ணோட்டம், ஒரு சரணடைந்தவர்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும்,
அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த பெர்ஸ்பெக்டிவ்க்கு அது மாதிரி நிறைய மீனிங் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச இந்த 2 அர்த்தம் தான் நான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு சரணடைந்தவங்களுடைய பார்வை, அவங்களுடைய குரான் பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து மாஷா உண்மையிலே அல்லாஹ் சொன்ன மாதிரி 7 கடல் மையானாலும் மரங்கள்லாம் பேனாவானாலும் கடவுளுடைய வார்த்தையை வந்து நீங்க எழுதி முடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ இது மாதிரி பல பார்வைகள், பலருடைய பலதரப்பட்ட கோணம், அதெல்லாமே வந்து எல்லாம் நமக்கு ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்குறாங்க இந்த வெபெக்ஸ்ல. மாஷல்லா போத்தில்லா பில்லா. நல்ல கண்ணோட்டம், நல்ல நோக்கு நிறை, நல்ல பார்வை. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். அகப்பார்வை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அது டக்குன்னு நம்மளுக்கு உள்ள இருக்கிற அந்த கடவுளுடைய இதை பத்தின சிந்தனையை வந்து டக்குன்னு போய் தூண்டி விட்டுருது. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இல்ல இதுல ஒண்ணு நம்ம யோசிக்கணும். அதாவது இப்போ இவங்க சொன்னதை வச்சு நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம வேற வேற ஆங்கிள் நம்ம யோசிச்சோம்னாக்கா இன்ஷால்லா நிறைய தெளிவு கிடைக்கும். அல்லாஹ் வந்து சும்மா சொல்லல, 7 ஓஷன்ஸையும் நீ வந்து மையாயிட்டு நீ எழுதினாலும் முடியாதுனாக்கா அதுல அவ்வளோ அர்த்தம் இருக்குதுன்றது. இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு 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 இவங்க சொன்ன ஒரு சின்ன உதாரணத்துல ஒரு லைன்ல நம்மளுக்கு எவ்வளோ வந்து திங்கிங் வருது தெரியுங்களா. எல்லாத்திலையும் நம்ம வந்து மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணணும். நம்ம யோசிக்கிறது ஒரு குறுகிய ஒரு ஆங்கிள் யோசிக்காம ஒரு வைடர் ஆங்கிள். நம்மளுக்கு தெரியல, நம்மளால யோசிக்க முடியலன்னா இன்னைக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. சொன்ன இந்த சாட் ஜிபிடி அது இது நிறைய இருக்கு. பல ஆங்கிள் நம்ம வந்து ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம பார்த்தோம்னாக்கா நிறைய விளக்கம் கிடைக்கும் போல. மாஷா அல்லாஹ், ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனர் நீங்க சொன்னது. அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பா பாய். நம்ம வந்து அதான் குரான அல்லாஹ் வந்து கத்துக்கிற விரும்புறீங்களான்னு கேக்குறாங்க, ஆழ்ந்து படிங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் அப்படியே மேலோட்டமா இந்த வசனங்களை அப்படியே ரீட் பண்ணிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் இந்த இடத்துல ஏன் போட்டிருக்காரு, ஏன் இந்த இந்த வேர்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சிந்திக்கும் போது அதோடைய இதே மாறிடுது. மாஷா அல்லாஹ். இந்த மாதிரி நிறைய அவர் வந்து விலங்குகள், பூச்சிகள் எல்லாத்தையும் எல்லாம் வந்து ஒப்பிட்டு சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல இது பண்றதுக்கு. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். வேற யார் ஏதோ சொல்றீங்களா? இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் அதை சிலந்தி பூச்சை பத்தி கூட ஒண்ணு சொல்லியிருந்தேன் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன். சிலந்தி நாளாச்சு பூச்சி சிஸ்டர் நீங்க பேசி. அப்படியா? இதுல சிலந்தி ஆமா. பூச்சி அதோட வீடு வந்து என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப, அதான் அல்லாவே சொல்லுவாங்க அதோட வீடு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ரொம்ப ஒரு இது அப்படி நம்ம நினைச்சிருப்போம். ஈஸியா கைய வச்சா அப்படியே பிச்சுக்கும், காத்தடிச்சா போயிடும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிச்சது. ஆனா அல்ல அப்போ நான் அந்த இது பண்ணிட்டே படிச்சுட்டே இருக்கும் போது அப்படி எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இப்போ அது இணை சேரும் போது பாத்தீங்கன்னா அதோட ஹஸ்பண்ட் இறந்துருவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது இருக்காது. அதே மாதிரி அதுக்கு குழந்தை பிறந்த உடனே அம்மாவும் இறந்துரும். சோ அந்த வீடு வந்து அம்மாவும் இருக்க மாட்டாங்க, அப்பாவும் இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த வீடு வந்து பலகீனமானது தானே. நம்ம வந்து இது கையால பிச்சா எல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம் தான். அது எவ்வளோ அதுல பாத்தீங்கன்னா அது அவ்வளவு பெரிய விஷயம். அப்பதான் என் அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்லைன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? பலகீனமா தான் சொல்ல இருக்கும். தெரியல. ஆமா, அந்த சிலந்தி வலை கூட வந்து நிறைய சிலந்திகள் பண்ணக்கூடிய வலை அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் எனக்கும் அது டவுட் வந்தது. அப்ப இங்க என்ன என்ன வந்து மீன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லா சிலந்தியுடைய வலையும் பலகீனமா இருந்தாதான் நம்ம மொத்தமா அந்த வலையை மட்டும் நம்ம இது பண்ண முடியும். நான் எல்லா சிலந்தி வலையும் அப்படி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சிலதெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப இங்க சொல்லப்படுறது வந்து அந்த ஃபேமிலியோடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உடையும் பொழுது அந்த ஃபேமிலி பலகீனமாகிறது தான் வீடு பலகீனமாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அது ஒரு இதா சொல்லப்படுது, உதாரணமா இந்த மாதிரி சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நானும் ஒரு இடத்துல படிச்சிருக்கேன். அந்த சிலந்தியுடைய அந்த அந்த வெப் இருக்கு இல்லைங்களா, அது வந்து சிலது வந்து ஸ்டீலுக்கு ஈக்குவலா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். பட் சரி, நம்மளுக்கு குரான் தான் வந்து ரொம்ப ஃபிலிம்ஸின்னு சொல்லுதே, இவனுங்க தான் போய் சொல்றானுங்க போல இருக்கு அப்படின்னு நான் அதை கன்சிடர் பண்ணல. அது 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 நான் மேல படிக்கிறாரு. இப்போ இவங்க சொன்னதுக்கு அப்புறம் அதே ரீகன்சிடரேஷன் மறுபடியும் நம்ம படிக்கணும். நிறைய விஷயம் சொல்றாங்க புது புதுசா. நம்ம படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். நல்ல விஷயங்க சொல்லிட்டே இருங்க, நிறைய சொல்லுங்க, அடிக்கடி சொல்லுங்க.
நம்ம அவங்க சொல்லும் போது இன்னொரு இதுவும் கவனம் வருது. சிறுந்தையின் வீடு தான் பலகீனம்னு சொல்றாங்களே தவிர சிறுத்தை குரான்ல எங்கேயாச்சும் சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. ராக்கில பல பலகீனம் கரெக்ட் பாய் சூப்பர். அல்ல. நல்ல நம்மளா ஒரு 10 வருஷம் போயிருக்கோம் அப்ப எவ்வளவு. சிறந்த வீடுனாக்கா அது பின்ற வளதான் அது வீடு போல இருக்கு அப்படின்ற மாதிரி. அது ஆக்சுவலி கேப் இறைய திங்கிறதுக்காக அது விரிக்கிற ஒரு வலை. அது அதனுடைய வீடு அப்படிங்கிற மாதிரி நம்மளா நினைச்சிட்டோம் போல இருக்கு அப்படின்னு இப்பதான் தோணுது. நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளால அல்லாஹ் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்த இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கவனத்துல கொண்டு மறைவான விஷயங்கள் பத்தி சப்னா சொன்னாங்க. இதெல்லாம் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு மறைவா வச்சிருக்காங்க. அந்த நாளை குறித்துனது இப்ப நம்ம இங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம எல்லாமே பண்றோம். ஆனா அந்த நாள் அப்படிங்கிறத பத்தி ஆனா எல்லாமே அல்லாஹ் குரான்ல நம்மளுக்கு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதுனால அது நம்மளுக்கு முன்னுரிமையா நம்ம வச்சுக்கிறது இல்லை. இப்ப தொழுவணும்னா நம்ம அல்லாஹ் முன்னாடி நின்று தொழுகிறோம் அப்படிங்கிற கவனம் இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை. நம்ம வந்து அசால்ட்டா எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டு அப்படிதான் தொழுகிறோம். ஆனா இப்ப யாராவது ஒருத்தர் இப்ப முதலமைச்சரோ யாராவது ஒருத்தர் நம்ம முன்னாடி இருந்து பேசினா எவ்வளவு அட்டென்ஷன் கொடுத்து நம்ம பேசுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மறைக்கப்பட்டு இருக்கும் போது நம்மளுடைய கவன சிதறல்கள் எண்ணங்கள் எங்கெங்கேயோ போய் தான் நம்மளுடைய தொழுகை வந்து சிதறடிக்கப்படுது. எல்லாம் முன்னாடி நின்று நம்ம தொழுகிறோம். அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே நம்ம மறுமை குறித்த அந்த சிந்தனையோட அந்த இறுதி நாள் குறித்து மலக்குகள் நம்மளை சுத்தி இருக்காங்க, சைத்தான்னு இருக்கான் சுத்தி, அவனுடைய அந்த பிரதிநிதிகள் சுத்தி இருந்து நம்மளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி மறைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றையும் நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டு நம்மளுடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் மலக்குகள் எழுதிக்கிட்டே இருக்காங்க. நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய எண்ணங்கள் என்ன யோசிச்சுக்கிட்டே எண்ணத்தை சிந்திச்சுக்கிட்டே நம்ம அதை செய்யறோம் அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாமே நோட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படிங்கிற அந்த மறுமை குறித்த விழிப்போட நம்ம இருக்கணும். மறைந்திருக்கிற விஷயங்களை வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறத பத்தின ஒரு சிறப்பான நினைவூட்டலை சப்னா கொடுத்தாங்க. தாரா சிஸ்டர் வந்து ஈய பத்தியும் சிலந்தி பத்தியும் சொன்னாங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுத்தந்த ஒவ்வொரு விஷயங்களையும் கவனத்துல கொண்டு நம்ம அந்த கடவுளை நினைவு கூறக்கூடியவங்களா அவருடைய தன்மையை நினைவு கூர்ந்து அவரை வணங்கக்கூடிய மக்களா நம்ம இருக்கிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்வாராக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பாளரே, அருளாளரே, கருணையாளரே, கிருபையாளரே, பிரபஞ்சத்தின் இரட்சகரே, எல்லாம் வல்ல எங்கள் அல்லாஹுவே, எங்கள் அருகில் இருந்து எங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவரே, நீரே துதிப்பிற்குரியவர். நீர் எங்களுக்கு கற்றுத்தந்ததை தவிர எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை. நீரே எல்லாம் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர். அறிவில்லாத ஒருவனைப் போல் நடந்து கொள்வதை விட்டும் எங்களை காப்பீராக. எங்கள் இரட்சகரே, உமக்கு சரணடைந்தவர்களாக எங்களை ஆக்குவீராக. எங்களுடைய சந்ததியிலிருந்தும் உமக்கு சரணடைந்தவர்களாக ஒரு சமூகத்தை இருக்கச் செய்வீராக. எங்களுடைய மார்க்கத்தின் சடங்குகளை எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்களை மீட்டுக் கொள்வீராக. நீரே மீட்பவர், மிக்க கருணையாளர். எங்கள் இரட்சகரே, இந்த உலகில் எங்களுக்கு நன்மையையும் அத்துடன் மறு உலகில் நன்மையும் வழங்குவீராக. நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை தவிர்த்து விடுவீராக. எங்கள் இரட்சகரே, தூதர்கள் எவருக்கிடையிலும் நாங்கள் பாகுபாடு எதுவும் செய்ய மாட்டோம். நாங்கள் செவியேற்கின்றோம், நாங்கள் கீழ்ப்படுகின்றோம். எங்களை மன்னிப்பீராக. எங்கள் இரட்சகரே, இறுதி விதி உம்வசமே இருக்கின்றது. எங்கள் இரட்சகரே, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறுகள் செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதீர். எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு முன்னிருந்தோர் செய்தது போல் உமக்கு எதிராக நிந்தனை செய்வதிலிருந்தும் எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் இரட்சகரே, பாவங்களுக்காக வருந்துவதற்கு மிகவும் காலதாமதம் ஆகிவிடும் வரையிலும் பாவங்கள் செய்து கொண்டிருப்பதிலிருந்தும் எங்களை பாதுகாப்பீராக. எங்களை பிழை பொறுப்பீராக. எங்களை மன்னிப்பீராக. எங்கள் மீது கருணையை பொழிந்திடுவீராக. நீரே எங்களுடைய இரட்சகரும் அதிபதியுமாக இருக்கின்றீர்.
நம்ப மறுக்கின்ற மக்கள் மீது எங்களுக்கு வெற்றியை தருவீராக. எங்கள் இரட்சகரே, எங்கள் பாவங்களை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம், விலை பொறுக்க தேடுகின்றோம். எங்கள் இரட்சகரே, எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக. எங்களுடைய ஒளியை எங்களுக்கு பூரணப்படுத்துவீராக. எங்களை மீட்டுக் கொள்வீராக. எங்கள் இரட்சகரே, பள்ளியின் கட்டுமான வேலைகளை எந்த சிரமமோ தாமதமோ இன்றி கட்டி முடிப்பதற்கு எங்களுக்கு அருள் செய்வீராக. எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுடைய காரியங்களை உம்முடைய வழிகாட்டுதலை தந்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இரட்சகரே, இப்போது நீர் எங்களை வழிநடத்தி விட்டதால் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர். உம்முடைய கருணையை எங்கள் மீது பொழிவீராக. நீர்தான் வள்ளலாக இருக்கின்றீர். எங்கள் இரட்சகரே, நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஆகவே எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பீராக. நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை காத்திடுவீராக. எங்கள் இரட்சகரே, இவை அனைத்தையும் நீர் வீணிற்காக படைக்கவில்லை. நீர் துதிப்பிற்குரியவர். நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை காத்திடுவீராக. எங்கள் இரட்சகரே, நான் அறியாத எந்த ஒன்றையும் மீண்டும் நான் உம்மிடம் இறைஞ்சாமல் இருக்கும் பொருட்டு உம்மிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். நீர் என்னை மன்னித்து என் மீது கருணை கொண்டாலே அன்றி நான் நஷ்டமடைந்தவருடனே இருந்திருப்பேன். எங்கள் இரட்சகரே, தொடர்பு தொழுகைகளை தொடர்ந்து கடைபிடிக்கும் ஒருவராக என்னையும் அவ்வாறே என் பிள்ளைகளையும் ஆக்குவீராக. எங்கள் இரட்சகரே, கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளரே, எங்களை மன்னிப்பீராக. எங்களுடைய ஒளியை எங்களுக்கு பூரணப்படுத்துவீராக. எங்களை மீட்டுக் கொள்வீராக. எங்கள் இரட்சகரே, கௌரவமானதொரு நுழைவிற்குள் எங்களை நுழைய அனுமதிப்பீராக. கௌரவமானதொரு புறப்பாட்டுடன் புறப்பட எங்களை அனுமதிப்பீராக. உம் புறத்திலிருந்து சக்தி மிக்கதொரு ஆதரவை எங்களுக்கு அளிப்பீராக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். மாஷா அல்லாஹ். லா குவத்த இல்லா பில்லா. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.